ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போடுறேன். புதுசாக இன்றைக்கி வந்து டிஷ் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். அதை தான் வந்து இந்த வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறதானே இந்த இஃபா சிக்கன். இந்த இஃபா சிக்கன் செய்கிறதுக்கு 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கணும் 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன் 1 ஸ்பூனு, 3/4 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், அப்புறம் வந்து மஞ்சத்தூள். உங்கள் வீட்டில் சீரகப்பொடி இருந்ததுன்னா சீரகப்பொடியும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் வந்து கெட்டியான தயிர். இது எல்லாத்தையும் வந்து சிக்கனில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு ஊற வைக்கணும். நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கணும். நான் வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த சிக்கனை வந்து இது நல்லா மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து மெயினாக இஃபா சிக்கனுக்கு ஒயிட் க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பாயில் பண்ண எக்கில் வந்து 2 எக்கு, வெறும் ஒயிட் மட்டும், எல்லோ இல்லை, 2 பல் வந்து பூண்டு, 2 ஸ்லைஸ் வந்து சீஸு, கொஞ்சமாக பால். ஆக்சுவலாக நிறைய பேர் இது மட்டும்தான் சேர்த்துருந்தாங்க. ஒரு சிலர் வந்து ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் மிளகும் ஆட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த ஒயிட் க்ரீம் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து பேனில் நல்லா சூடான அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கணும். பட்டர் நல்லா உருகின அப்புறம் நம்ம மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கதான சிக்கனை வந்து நல்லா அதில் போட்டுடணும். சிக்கன் வந்து ஒரு மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு அது ஃப்ரை பண்ணுறதுக்கு. 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கடாயில் வந்து அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வந்து மேக்னேட் பண்ண சிக்கனை வந்து போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ண அப்புறம் நல்லா வெந்த அப்புறம் சிக்கன் நம்ம எடுத்து வச்சுருக்கதானா அந்த ஒயிட் க்ரீமை வந்து மேலே கோட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டு அப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா இந்த இஃபா சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். இதோட ஒரிஜினல் டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது. நான் செஞ்சதில் ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, ஆனால் நல்லா தான் இருந்தது சாப்பிட்ற அளவுக்கு. நம்ம நார்மலாக சிக்கன் தந்தூரி பார்பிக்யூ சிக்கன்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த அளவுக்கு தான் வந்து இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம ரெடி பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.